பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக பிரிவு 6ல் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த பிரிவின்படி பிறப்பால் ஒரு ஆணுக்கு, ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு பிறப்பால் என்ன உரிமை கிடைக்கிறதோ அதே அளவு சமமான உரிமை அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பிறப்பாலேயே அந்த உரிமை வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கேயும் ஒரு கமா போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் இயற்றப்பட்ட தேதிக்கு முன்னாடி எந்த பொண்ணு சொத்து கேட்டு போகிறாங்களோ அந்த பொண்ணினுடைய அப்பா இறந்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க குடும்ப சொத்தில் உரிமை பெற முடியும், பரம்பரை சொத்தில் உரிமை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமாக எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் 1989க்கு முன்னாடி திருமணம் செஞ்சவங்களுக்கு கிடைக்காது, 2005க்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துருந்தா கிடைக்காது. இப்படியான